Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 463 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அந்த மிஹாக்கு ஒயிட் பியர்டுக்கு எதிராக கத்திய ஒரு போடு போட்டான்ல, அந்த போர்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல வருது. இடையில நின்னுட்டு இருக்கவனுங்க எல்லாம் அப்படியே திரிக்கிறானுங்க. சொல்ல போனா அந்த ஐஸையே பொலந்துகிட்டு போகுது அவனோட பவர். யாராலையும் அதுக்கு குறுக்க நிக்க முடியல. அது ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் பியர்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு. ஆனாலுமே அவன் எந்த ஒரு அசைவும் இல்லாம இழிச்சுக்கிட்டே நிப்பான். ஐயோ மூணை மூக்கல வச்சிருக்க டாடின்னு கத்துவானுங்க. அந்த டைம் தான் திடீர்னு இடையில ஒருத்தன் வந்து அந்த மிஹாக்கோட பவரை ஒண்டியால நின்னு தடுத்து நிறுத்துவான். ஒயிட் பியர்டுக்கு நல்லா தெரியும் போல யாருமே எவனுமே இவனை தொட விட மாட்டானுங்கன்னு. அதனாலதான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே இப்படியே இழிச்சுக்கிட்டு நிக்கிறான். தடுத்தவன் அந்த பவரை அப்படியே மேல தூக்கி விட்ட உடனே அது சுத்திட்டு சல்லுன்னு மேல போயிரும். யாராலையும் நம்பவே முடியல. ஏன்னா இது வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனோட பவரை யாரும் தடுத்தது இல்ல. ஆனா இவன் தடுத்து மேல டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருக்கான். அப்ப அந்த பவர் வந்து அப்படியே ரூட்டை காட்டுறாங்க. இடையில ஒரு பெரிய பள்ளம். அப்ப இதை தடுத்தவன் யாரான்னு பார்த்தா தேர்ட் டிவிஷன் கமாண்டர் டைமண்ட் ஜோசு. பாத்தீங்களா எப்படி தக 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 தகன்னு மின்னுறான்னு. இவனை வெட்டி எடுத்தாலே போதும் போல பல தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி ஜெகஜோதியா சொலிக்கிறான். மீஹாக்கு தெரிஞ்சு போச்சு இவனை தாண்டி ஒயிட் பியர்டா தொட முடியாதுன்னு. உடனே அவன் கத்திய பின்னாடி வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்னுக்குவான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டே இருப்பானுங்க. பின்ன அட்டாக் பண்ணதுக்கு அறிகுறி வேண்டாமா அறிகுறி. சோ இந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் தைரியம் அதிகமாயிருச்சு. யாருமே எங்களை தொட முடியாதுன்னு. அதனால விடாதீங்கன்னு சொல்லி இன்னும் பாஞ்சு அட்டாக் பண்ண போவானுங்க. நேவி ஆளுகளும் விடக்கூடாது விடாதீங்கன்னு சொல்லி அவனுங்களும் ஒரு சைடு வேகமா அட்டாக் பண்ணுவானுங்க. இப்படி சண்டை இன்னும் வெறித்தனமா போறத பார்த்த உடனே ஏசால தாங்க முடியல. அவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. ஏன்னா அவன் பண்ண மிஸ்டேக்குக்காக இப்ப இங்க இத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கல்ல, கவலை இருக்கத்தானே செய்யும். சென்குக்கு எல்லாம் பார்த்துட்டு முட்டா பயலுங்க இவனுல முன்னாடியே காலி பண்ணாதான் ஆகுன்னு சொல்லி பீரங்கி இவனிட்டு ஆர்டர் போடுவான். என்னன்னா பின்னாடி வந்துட்டு இருக்குதுல பைரட் ஷிப்புங்க, அதுங்க எல்லாத்தையுமே சுட்டு காலி பண்ணுமாமா. ஏன்னா இவனுங்களே இங்க வந்து ஒரு பாடு கலவரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பின்னாடி வரவனும் சும்மா சாதாரண ஆளுங்க இல்ல, வந்தா இந்த இடத்தையே ரெண்டு துண்டு ஆக்கிடுவானுங்க. அதனால விடாம சுடுன்னு சொன்ன உடனே அம்புட்டு பேரும் கண்டமே நீங்க சுடுவானுங்களா. கப்பல் கண்ணா பின்னான்னு கடல்லையே கதகளி ஆடிட்டு இருக்கும். அண்ட் ஃபார்வர்ட்ல இருக்காங்களே யூனிட்டுங்க, அவங்க எல்லாருமே இந்த பைரட்ஸ் யாரையுமே பிளாசாக்குள்ள நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். இவ்வளவு கலவரத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு ஆர்டர். உடனே அவனும் கண்டமேனிக்கு டம்மு 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 டம்முன்னு சுட்டு தள்ளுவானுங்க. அதுல நிறைய பைரட்ஸுங்க வெடிச்சு திருப்பானுங்க. சில பல நேவி ஆளுகளும் சிக்கி சீனா பின்னவாமானுங்க. ஆனா சண்டை மட்டும் விடாம நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே நல்லா குலவரித்தனமான தாக்குதல். இதெல்லாம் பார்த்த கிசரு வால் வால் வால். அந்த ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ் எல்லாம் அவங்க பேருக்கேத்த மாதிரியே இருக்காங்க. பரவாயில்ல மான்ஸ்டருங்க தான். இவன் போய் ரெண்டு போடு போட்டாதான் எல்லா பஞ்சாயத்தும் மினிமம் டேமேஜ்ல முடியுமாமா. ஆனா அதுக்கு முதல்ல இந்த ஒயிட் பியர்டோட தலையை எடுத்துட்டா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். கிசரு ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது இல்ல. அவன் என்ன பண்ணுவான், டப்புன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி லைட்டா மாதிரி அங்க இருந்து சண்டைக்கு கிளம்பிடுவான். இப்ப 3 அட்மிரல்ஸ்ல 2 பேரு களத்துல இறங்கிட்டானுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் பெண்டிங். சொல்ல போனா இவன் மோசமானவங்கல்ல முக்கியமான ஒரு மூதேவி, அது பின்னாடி தெரியும். கிசரு களத்துல இறங்கிட்டான்ல, அவன் வந்த உடனே பளியேன்னு லைட் எரியும். எல்லாருமே கண்ணு கூசுது கூசுதுன்னு கண்ண முடிவானுங்க. ஒயிட் பியர்டு தான் என்ன ஷோ காட்டிட்டு இருக்கீங்களா, என்ன ஷோவாடா கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியே லுக்கூட்டு இருப்பான். கிசருன்னு தெரிஞ்சவனே அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் அப்படியே லைட்டா அலண்டு போவானுங்க. அவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் பியர்ட தான் அட்டாக் பண்ணுவான். அவன் பார்த்துட்டு என்ன இவ்வளவு பிரைட்டா இருக்குதுன்னு சும்மா சொல்ல மட்டும் தான் செய்வானே தவிர அவன் அட்டாக்க தடுக்கிறதுக்கு அசஞ்ச மாதிரி இல்ல. அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமாண்டர் அந்த மேக்ரோ உள்ள பூந்து அவன் அட்டாக் எல்லாத்தையுமே தடுப்பான். எல்லாருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா கிசருவோட அட்டாக்க தடுக்கிறதும் ஒண்ணு சாகிறதும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே அவன் அட்டாக்க தடுத்து அவன் அப்படியே திரிய விடுவான். ஒயிட் பியர்ட் எல்லாம் சூப்பரா மகனேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்கவனுங்க எல்லாம் வாய பொளந்துருவானுங்க. அட்மிரலோட அட்டாக்க தடுத்தவன் இவன் ஒருத்தன் தாண்டான்னு. அப்பதான் மேக்ரோவை காட்டுறாங்க. நல்லா ஜெகஜோதியா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் பாடி ஃபுல்லா அந்த ப்ளூ ஃபிளேம் தான் தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவன் நான் இருக்கிற வரைக்கும் கிங்க அவ்வளவு ஈஸியா உன்னைய தோட்டா விட மாட்டான்டான்னு கெத்தா சொல்லுவான். ஆளை பார்த்தா குபு 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 குபுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். கிசருவே பார்த்துட்டு என்னங்கடா இது ஒயிட் பியர்டோட பயிற்சிகள் எல்லாம் இவ்வளவு கொடூரமா இருக்கானுங்க, நேக்கே பயமா இருக்குதேம்பா. இப்ப மேக்ரோ என்ன பண்ணிருக்கான்னா கிசருவோட அட்டாக் எல்லாத்தையுமே மொத்தமா டைரக்டா அவன் பாடியில வாங்கி இருக்கான். அது எல்லாமே அப்படியே நெருப்பா தக தக தகன்னு எரியுது. கிசருவை பார்த்துட்டு இது லோகியாவை விட ரேரா இருக்குதே, இது ஜோயன் டைப் மித்திகல் கிரியேச்சருமா. அப்ப அவனோட அட்டாக்க டைரக்டா பாடியில வாங்கி அடிபட்டு இருந்துச்சுல்ல, அது எல்லாமே அவனுக்கு உடனே சரியாக ஆரம்பிச்சிடும். உடனே கிசரு பார்த்து இழிச்சுக்கிட்டே செத்துறாதேம்பா, யாரு சாக போறான்னு இப்ப தெரியுண்டான்னு சொல்லி டப்புன்னு பீனிக்ஸா மாறுவான். அவனை என்னதான் அட்டாக் பண்ணாலும் சரி அவனோட ஃபிளேம் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவனை ரெக்கவர் பண்ணிடுது. ஐ மீன் அடிபட்டா ரெக்கவர் பண்ணி விட்டுருது. அவன் அப்படியே பீனிக்ஸ் பேர்டா மாதிரி பாஞ்சு வருவானா. இது வரைக்கும் இப்படி ஒரு பேர்டை நான் பார்த்ததே இல்லையாடா ராஜா. ரைட்டு, இன்னைக்கு பேர்டை பொலி போட்டுறேன்னு சொல்லி அவன் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். எல்லாமே
அவன் மேல படும். ஆனா ஒண்ணும் ஆகாது. அவன் வந்த வேகத்துக்கு ஒரு ரொட்டேஷனை போட்டு அவன் கையிலேயே ஒரு மிதி. நல்ல வேலை அவன் தடுத்துட்டான். ஆனா வலிக்குது, வெளியில காட்டிக்கல. பொய் சொல்லாரா புலினின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுப்பானா, அப்படியே சல்லுன்னு பிச்சுக்கிட்டு போய் திருச்சடிச்சு விழுவான். அவன் அங்க போய் விழுந்ததே அந்த இடத்துல பெரிய குண்டு விழுந்து வெடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. ஐயோ கிசருவே அடிச்சு தெறிக்க விட்டானான்னு. அட அந்த கீழே விழுந்தா மீசையில மண்ணு ஒட்டலாம்பாங்கல்ல, அந்த வேலையை தான் இப்ப கிசரு பண்ணுவான். என்னன்னா அடி வாங்கி கீழே வந்து விழுந்துட்டான். அங்க இருக்க இடமெல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் லைட் வேகங்கிறதுனால பொசுக்குன்னு வந்து நின்னுட்டு, வாவ் நல்ல அடி, எனக்கு தெரியும், என்னால உன்னை ஈஸியா அடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சம் டெரரா லுக்கு விடுவானுங்க. உடனே என்ன பண்ணிடுவான், ஜெயண்ட் யூனிட் இறக்கி விடுவான். என்னடானா ஸ்கைல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு. உடனே ஒரு பெரிய ஜெயண்ட் கூட்டமே கிளம்பும். அதுங்க கால் எடுத்து வச்சதுக்கே அந்த இடம் அப்படி அதிருது. மொத்தமா வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? பைரட்ஸ் எல்லாருமே என்ன பிளான் பண்ணுவாங்க, அதோட கால் அட்டாக் பண்ணி படுக்க போட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணிடலான்னு. ஆனா அந்த டைம் அந்த ஜோசுங்கிறவன் எல்லாம் வலிய விடு வலிய விடு வலிய விடுன்னு சொல்லி ஓடி வந்து கீழே ஒரே குத்து. அவன் குத்துனக்கே அந்த இடம் அப்படி அதிரும். கோகாமக்கா என்ன பவர் ஆயுதுன்னு சொல்லி எல்லாம் பீதி ஆகும் போது அப்படியே அந்த இடமே பயங்கரமா உடைய ஆரம்பிக்குமா. அவன் ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் பெருசா ஏதோ பண்ண போறான்னு. அதனால எல்லாம் கொஞ்சம் பேக்ல ஓடிடுவானுங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல ரவுண்டா ஒரு கிராக்க போட்டு சாப்பாடு தட்டு மாதிரியே ரெடி பண்ணுவான். என்ன இந்த நேரத்துல இங்க சோத்த போட்டு திங்க போறானான்னு நீங்க டவுட் ஆகலாம். அதான் இல்ல, அது அவன் அப்படியே தூக்குவான். எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. மெயினா பெரிய பெரிய ஆளுங்க. அவன் என்ன பண்ணுவான், இந்தாங்களே சாப்பிடுங்களேன்னு தூக்கி நேரா ஜெயண்ட் மேல வீசிடுவான். அது அப்படியே பெரிய சைஸ் விண்கல் மாதிரி வருது. அது மட்டும் இப்ப கீழே வந்து விழுந்துச்சுன்னா இப்ப இருக்குதே நேவி ஹெட் குவார்டர்ஸ், அது 2 துண்டா போயிடும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. எல்லாம் என்ன பண்றனே தெரியாம அப்படியே பீதியில நின்னுட்டு இருப்பாங்க. இனி பேலன்ஸ் இருக்கிறது இந்த அக்கைனோ மட்டும் தான். அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். கரெக்டா பக்கத்துல வரும்போது அப்படியே லைட்டா நிமிர்ந்து பார்த்து டெரரா லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.